பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, இந்த நாளுக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி. இன்னைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வைக்கிறதுக்காக நன்றி. நீர் உண்மையுள்ள கடவுள், உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது, உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இந்த வார்த்தையே எங்களுக்கு ஒளியாகவும் வாழ்வாகவும் உணவாகவும் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய உயிரை, வாழ்வை, உடலை, இரத்தத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 1 verse number 26. அப்பொழுது கடவுள் மானிடர்னா யாரு? மனுஷனை, நம்மள. கடவுள் மானிடரை, மனுஷனை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அப்போ கடவுள் மனுஷனை படைக்கிறார், கடவுள் மனிதரை படைக்கிறார், உருவாக்குறார். எப்படி படைக்கிறாரா மனுஷனை? அவருடைய சாயல்ல, தம் சாயல்னு அர்த்தம். அவருடைய சாயல்ல மனுஷனை கடவுள் படைக்கிறார். நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஊரில் கேட்டிகிசம் கிளாஸ் உண்டு. அப்போ கேட்டிகிசம் கிளாஸில் இந்த வேர்ஸ் சொல்லித்தராங்க. கடவுள் மனுஷனை அவருடைய சாயலில் படைக்கிறார். மனுஷனை முதல் மனிதரை கடவுள் ஆதாம் அப்படின்னு கூப்பிடுறார். இல்லை, நான் இதெல்லாம் கேட்டுட்டேன். ஓகே, கடவுள் மனுஷனை படைச்சார். எப்படி படைத்தார்? அவரை மாதிரியே படைச்சார். ஆனால் சயின்ஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் குரங்குலேருந்து வந்தோம். மனுஷன் எங்கேருந்து வந்தான்? குரங்குலேருந்து வந்தோம். ஒரு பிக் பேங் தியரி, ஒன்றுமே இல்லை, அங்கேருந்து ஒரு சின்ன செல், அப்புறம் அது டெவலப் ஆகி 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 அப்புறம் குரங்கு ஆகி அப்புறம் குரங்கு மனுஷனானா. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. கடவுள் நம்மளை படைச்சாரா, இல்லாட்டினா ஒன்றுமே இல்லாததுலேருந்து நம்ம வந்தோமா? குரங்குலேருந்து வந்தோமா? கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 எவல்யூஷன் தியரி, கடைசியில் மனுஷனானுமா. நான் எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன், எனக்கு குழப்பமாக இருக்குது. கேட்டிகிசம் டீச்சர் என்ன சொல்கிறாங்க? கடவுள் மனிதரை படைத்தார். எப்படி படைத்தாரா? அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் நம்ம படைத்தார். ஆனால் இன்னொரு பக்கம் சயின்ஸ் என்ன சொல்லுது? ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்கணும். இதுவும் உண்மையாக இருக்க முடியாது, அதுவும் உண்மையாக இருக்க முடியாது. அதனால எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன். எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், எங்கள் சயின்ஸ் டீச்சர் சொல்கிறாங்க நான் குரங்குலேருந்து வந்தேன்னு. என்னுடைய கேட்டிகிசம் டீச்சர் சொல்கிறாங்க கடவுள் மனிதரை படைத்தார், அவரை மாதிரி படைத்தார். எது உண்மை? என்னுடைய புத்திசாலி அப்பா ஒரு புத்திசாலியான ஒரு பதில் சொன்னாங்க. சயின்ஸ் படிக்கும்போது கேட்டிகிசத்தை மறந்துடு, கேட்டிகிசம் படிக்கும்போது சயின்ஸை மறந்து. ஆனால் என்னால் மறக்க முடியல. ஆனால் நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் சின்ன வயசில் எப்படி இருப்பேன் அப்படின்னா, ஸ்கூல் போகும்போது நிறைய கேள்விகள் வரும். கடவுள் உண்மையா? உண்மைனா இந்த கடவுள் யார்? நம்ம ஏன் இந்த சர்ச்சுக்கு போகணும்? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். யாருக்கா வந்திருக்கா அந்த மாதிரி? நீங்களாம் நல்ல பசங்க, என்ன மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணல. கொஸ்டின் வந்திருக்கா? எனி ஒன்? எஸ், நோ? தலையாக காட்டுங்களேன். வந்திருக்கா? ஓகே. சில நாட்களுக்கு அப்புறம், நான் நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு ஷேர் பண்ணல, சில வருஷத்துக்கு அப்புறம் ஐ ஹேட் அன் என்கவுண்டர். இந்த கடவுள் உண்மை, இந்த இறை வார்த்தை உண்மை, என்னை படைச்சவர் நான் குரங்குலேருந்து வரல, கடவுள் தான் என்னை படைச்சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆனால் சயின்ஸை பார்த்தோம் அப்படின்னா அந்த எவல்யூஷன் அப்படின்றது இன்னைக்கு வர சயின்டிஃபிக்காக யாருமே ப்ரூவ் பண்ணல. அது வெறும் ஒரு தியரி தான். அது வெறும் ஒரு தியரி இன்னைக்கு வர. இன்ஃபேக்ட் அந்த தியரியை டிஸ்ப்ரூவ் பண்ணதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அது உண்மை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு நோபல் பிரைஸ். ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது. எந்த குரங்காவது எங்கேயாவது யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கா? எவ்வளோதான் குரங்கு புத்திசாலியாக இருந்தானோ, எவ்வளோதான் மிருகங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தானோ, எவ்வளோதான் அவங்க ட்ரெயின் பண்ணி பேச வச்சானோ, அவங்க ஆட வச்சானோ, நடக்க வச்சானோ, ஓட வச்சானோ, எங்கேயாவது அவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்களா? எங்கேயாவது அவங்க அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்காங்களா? எங்கேயாவது அவங்க ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சிருக்காங்களா? ஏன் தெரியுமா? எந்த மிருகமும் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தானோ எந்த மிருகமும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்படலை. இன்னைக்கு வர எந்த டிரான்சிஷனும் யாரும் பார்க்கல. ஒரு மிருகம் அப்படி மனுஷனாக மாறுறதோ, புத்திசாலியாக மாறுறதோ, ஒரு டொமினியன் ஆள்றதோ, ஆட்சி செய்கிறதோ, அது ஸ்ட்ராங்காக இருக்கலாம். பலம் நம்மளை விட ஸ்ட்ராங்காக இருக்கலாம். சில மிருகங்கள் நம்மளை விட பெருசாக இருக்கலாம். சில மிருகங்கள் நம்மளை விட வேகமாக இருக்கலாம், இல்லையா? அது எவ்வளோதான் ஸ்மார்ட்டாக இருந்தானோ, எவ்வளோதான் வேகமாக இருந்தானோ, எவ்வளோதான் பலமாக இருந்தானோ அது மிருகம்தான். எந்த மிருகத்தையும் இந்த பூமியை ஆள முடியாது. ஏன்னா மனிதரை மட்டும்தான். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களும் எடுங்களேன், மனிதர் மாதிரி எந்த மிருகங்களும் கிடையாது. மேன் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன் தெரியுமா? ஏன்னா மனிதர் மட்டும்தான் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் எந்த குரங்கும் எந்த அசோசியேஷனோ எந்த இதுவோ ஆரம்பிக்கல முடியாது. ஒரு மீட்டிங்கில் ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க. அவர் ஐ ஸ்பெஷலிஸ்ட். எனக்கு அவர் டாக்டர்னு தெரியும், நான் அவர் ஐ ஸ்பெஷலிஸ்ட்னு எனக்கு தெரியாது. அப்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், பொதுவாக அங்கே இருக்கிற மீட்டிங்கில் வந்தவங்களுக்கு நான் சொன்னேன், இந்த கேமரா ஆர் இந்த மொபைலில் ஒரு லென்ஸ் இருக்கா? இந்த லென்ஸ் தன்னாலே ஒரு நாள் எங்கேயுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வந்துச்சா? ஒரு நாள் காலையில் பார்த்த ஒரு லென்ஸ் கடந்துச்சா? இல்லை. அதை யாரோ உருவாக்குனாங்க, இல்லை அதை யாரோ டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை டிசைன் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் இருக்குது, பின்னாடி ஒரு அறிவு இருக்குது. யாரோ அதை யோசித்திருக்காங்க. அதில் ஒரு டிசைன் இருக்குது, அதில் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அதில் ஒரு திறமை இருக்குது. சும்மாலாம் இந்த லென்ஸ் வரல. அப்போ நான் சொன்னேன், இந்த கண் இருக்குல்ல, இதில் ஒரு லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸ் என்னதான் மனுஷன் லென்ஸ் உருவாக்குனானோ இந்த லென்ஸுக்கு இணையாக எந்த லென்ஸும் கிடையாது. மனுஷன் உருவாக்குன எல்லாமே கடவுள் ஏற்கனவே படைச்சதுலேருந்து காப்பி தான். அது ஏரோப்ளேனாக இருந்தாலும் சரி, அது கேமரா லென்ஸாக இருந்தாலும் சரி. ஏரோப்ளேன் என்னது? பறவைங்க எப்படி பறக்கிறாங்க? கிராவிட்டி இருக்குது. அப்போ எப்படி பேர்ட்ஸ் பறக்குது? அந்த சயின்ஸை, கடவுளுடைய படைப்பை ஆராய்ச்சி பண்ணி தான் மனுஷன் என்ன செய்கிறான்? காப்பி பண்ணுறான். அவனா ஒன்றும் எதுவும் உருவாக்கலை. கடவுள் ஏற்கனவே அந்த கிரியேட்டிவ் பவர் என்ன செஞ்சார்? மனுஷனுக்குள்ளே வச்சிருக்கிறார். ஏன்? மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்? கடவுளுடைய தோற்றத்தில், கடவுளுடைய ரூபத்தில் படைக்கப்பட்டிருக்கான். புரியுதா? அப்போது அந்த கிரியேட்டர் இந்த உலகத்தை, இந்த பூமியை, எல்லாவற்றையும் படைத்த கடவுள் நம்மளை அவருடைய சாயலில் படைச்சு நமக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? கிரியேட்டிவிட்டி வச்சிருக்கிறாரு. அதனால தான் எந்த மிருகமும் ஏரோப்ளேன் உருவாக்கல. எந்தாவது குரங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஏரோப்ளேன் உருவாக்குவோம், ட்ரெயின் உருவாக்குவோம், பஸ் உருவாக்கணும்னு உருவாச்சா? இல்லை. ஏன்னா மனிதன் தான் கடவுளுடைய சாயல்லையும் தோற்றத்திலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்குள்ள ஏற்கனவே அந்த உருவாக்குற அந்த தன்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துருக்காரு. இப்போ இந்த கண்ணில் இருக்கிற லென்ஸ் இருக்குல்ல, இந்த லென்ஸால டெப்த்து, ஹைட்டு, கலர் எல்லாம் பார்க்க முடியும். இது சும்மா தன்னாலே குரங்குலேருந்து, தண்ணியிலேருந்து, ஒன்றுமே இல்லைன்னுலாம் வரல. இதுக்கு பின்னாடி ஒரு டிசைனர் இருக்காரு. படைப்பாளி இல்லாமல் வராது. there is a creator, only then there is a creation. சும்மா ஒரு நாள் பார்த்தேன், எங்கேயுமே இல்லாமல் வந்துட்டோம், அப்படியே முளைச்சி வந்துட்டோம், அப்படிலாம் கிடையாது. ஒரு கிரியேட்டர் இருக்கிறாரு, படைப்பாளி இருக்கிறாரு, அவர் தான் அதை படைச்சிருக்காரு. அப்போ நான் கண்ணால பார்க்குற எல்லாமே இஸ் எவிடன்ஸ் காட் எக்ஸிஸ்ட். ரோமையர் புத்தகத்தில் அந்த வசனத்துக்கு நான் போகல. ஆனால் ரோமையர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் அதை பற்றி பேசும். நம்ம கண்ணால் பார்க்குற எல்லாமே
18, 19 வசனம் வந்து வாசித்தீங்கன்னா தெரியும். நம்ம கண்ணால் பார்க்குறது எல்லாமே இஸ் எவிடன்ஸ் தட் காட் எக்ஸிஸ்ட். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா இதுவரை நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் யாரும் அதை ப்ரூவே பண்ண முடியல. சயின்ஸ் அதை ப்ரூவ் பண்ணல. எவல்யூஷன் தியரின்னு தான் சொன்னாங்களே தவிர யாருமே என்ன செய்யலை, அதை ப்ரூவ் பண்ணல. இந்த உலகத்தை படைத்தவர் கடவுள். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிஸ்டமில் படைக்கப்பட்டிருக்குது. எல்லாமே கடவுள் எப்படி எல்லாவற்றையும் படைத்தார்? யாருக்கா தெரியுமா எப்படி எல்லாவற்றையும் கடவுள் படைத்தார்? எபிரேயர், ஹீப்ரூஸ் 1st chapter 3rd verse, 3வது வசனம். கடவுளுடைய மாட்சிமையின் சுடர் ஒளி, லைட் ஒளி, சுடர் ஒளி யாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க, கேளுங்க, அவருடைய வல்லமை மிக்க சொல்லால். ஒரு நிமிஷம். ஏசு கிறிஸ்து ஒளியானவராம். அவர் யாரா? ஒளியானவராம். அவர் எப்படி எல்லாவற்றையும் படைத்தாராம்? தன்னுடைய சொல்லால். சொல்ல என்ன அர்த்தம்? வார்த்தைனால். அப்ப எல்லாவற்றையும் கடவுள் எப்படி படைத்தாராம்? அவருடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்தாராம். அவருடைய சொல்லால். வாசிங்க. அவருடைய சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். இங்கிலீஷ்ல எவ்ரிதிங், ஒரு டிரான்ஸ்லேஷன், ஏஎம்பின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, தி ஸ்பிரிச்சுவல் and the physical universe is maintained, upheld by the power of God's word. uphold அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. சில டிரான்ஸ்லேஷன் சொல்லுது எல்லாமே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும், இந்த யூனிவர்ஸில் இருக்கிற அனைத்துமே இஸ் upholded by his word. நிலா, பூமி, சூரியன் எல்லாம் அதோட இடத்துல இருக்கா? எல்லாம் அதோட ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுதா? ஏதாவது தன்னுடைய ஆர்பிட்லேருந்து வெளியில் வந்துச்சுன்னா ஒரு பிளானட் இன்னொரு பிளானட் போய் என்ன செய்யும்? மோதிரும். எல்லாம் சரியாக அதாவது அங்கங்கே அதோடைய ஆர்பிட்டில் என்ன ஆகுது? ரிவால்வ் ஆகுது. அதனால தான் கரெக்டாக காலையில் இத்தனை மணிக்கு சூரியன் வருது, இத்தனை மணிக்கு சூரியன் மறையுது. சும்மா ஏதோ தானோ எதுவுமே இல்லாமல் எங்கேயோ வந்து அங்கங்கே போகிறது அப்படிலாம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் இன் அ சிஸ்டம். என்னைக்காவது இன்னைக்கு சூரியனே வராட்டினா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா கடவுள் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினால் உருவாக்கிக்கிறார். அந்த வார்த்தையினால எல்லாமே மெயின்டைனும் பண்ணுறாராம். அதனால தான் என்னைக்காவது கிராவிட்டி கட் வந்திருக்கா? இல்லை. என்னைக்காவது சன் கட் இருக்கா? இல்லை. பவர் கட் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி கட் இருக்கும், ஆனால் சன் கட் இருக்காது. ஏன்? ஏன்னா கடவுள் எல்லாவற்றையும் சொல்லால் உருவாக்கியிருக்கிறார். அந்த சொல் அப்போ கிரியேஷனில் நான் பார்க்குற எல்லாமே என்ன தெரியுமா? எவிடன்ஸ். தெர் இஸ் அ கிரியேட்டர் அண்ட் தெர் இஸ் அ சிஸ்டம். 24 hours ரெவால்வ் ஆகும், 365 days ஆகும் ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு. தெர் இஸ் அ சிஸ்டம். அதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நம்மளால். எல்லாவற்றையும் ஃபிசிக்கல் வேர்ல்டு, இயற்கையான கண்ணுக்கு தெரிகிற உலகம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, கண்ணுக்கு தெரியாத உலகம், இது ரெண்டையும் எப்படி உருவாக்குனாரா? அவருடைய வார்த்தையினால் அவர் உருவாக்குனார். தொடக்க நூலில் பார்க்குறோம், ஒளி உண்டாகுக அப்படின்னு சொல்றாரு. ஒளி உண்டாச்சு. How did God create everything? எப்படி எல்லாவற்றையும் உருவாக்கினார், படைத்தார்? அவருடைய வார்த்தையினால் அவர் உண்டாக்கினார். Words are the most powerful force in the universe. இந்த மொத்த பிரபஞ்சத்திலேயே வார்த்தை தான் மிக வல்லமையானது. ஏன்னா எல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கறது எல்லாமே வார்த்தையிலிருந்து என்னாச்சு? வந்துச்சு. மனுஷனை எப்படி படைச்சாரா? அவரை மாதிரி படைச்சாராம். He created us like him, in his image and in his likeness. அவருடைய சாயலும் அவருடைய தோட்டத்திலையும் நம்ம என்ன செஞ்சாரு? படைச்சார்.
திருப்பாடல் 115 சாம்ஸ் 115 verse number 16 16வது வசனம். விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு, இங்கிலீஷ்ல எப்படிமா இருக்கும், NRSVல இருக்கும், heaven belongs to God but the earth he has given to human beings இருக்கும். அந்த மானிடர்ன்றது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும், human being. heaven belongs to God, விண்ணகம் யாருக்குரியது, ஆண்டவருக்குரியது. ஆனா இந்த பூமியை யார் கொடுத்துட்டாரா, மனுஷன் கொடுத்துட்டாரா. அதனால தான் ஜீசஸ் ப்ரேயர் பண்ண எப்படி ப்ரேயர் பண்ணாரு, ஃபாதர் இன் ஹெவன், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் ஏன் வருகன்னு சொல்றாரு. இங்க அவர் ராஜ்யம் இல்லாததுனால தான் ராஜ்யம் வருகன்னு சொல்றாரு. இந்த பூமியை மனுஷனுக்கு கொடுத்துட்டாரா, விண்ணுலகம் அவருக்குரியதான். heaven belongs to God, earth is given to you and me. கடவுள் தன்னை மாதிரியே ஒருத்தரை படைக்கிறார், அவரை மனுஷன் சொல்றார். சொல்லிட்டு இந்த பூமி நீ ஆளு, இந்த பரலோகத்தை நாள் அப்படின்னு சொல்றார். அது தொடக்க நூல் 1:26 மறுபடியும் வாசிங்க. அப்போது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் நாமன்னு சொல்றாரா, மனிதர்கள் சொல்றாரா? அவர்கள்னா மனிதர்கள். அவர் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளக்கடவர். ஆளட்டும் இருக்கா, ஆளட்டும். ஆள்றதுன்னு அர்த்தம் ரூல் பண்றது. என்ன சொல்றாரு, மனுஷனை நம்மளுடைய சாயல்ல படைப்போம். அவர்கள் சொல்றாரு, நம்ம சொல்லல. அவர்கள் இந்த பூமியையும் கடலையும் மிருகங்களையும் நிலத்தின் ஊர்வன யாவற்றையும் ஆளுவார்கள். will have dominion. யார் இந்த பூமியில டொமினியன், யாருக்கு டொமினியன் கொடுத்துருக்காரு, ஆள்றதுக்கான அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்காரு, மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ மனுஷனை தன்னை போல படைச்சு, தன்னுடைய சாயல்ல படைத்து, தன்னுடைய ரூபத்துல படைச்சிட்டு என்ன சொல்றாரு, இந்த பூமியை மனுஷன் ஆளுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனுஷனை இந்த பூமியை ஆள சொன்னா, இந்த பூமியில் நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் who is responsible? யாரு பொறுப்பு? இந்த பூமியில் நடக்கிற கெட்ட விஷயத்துக்கெல்லாம் யார் மேல பழி போடுறோம்? கடவுள் மேல பழி. எப்படி தெரியுமா, நம்ம நல்லது நடந்ததுன்னா நான் செஞ்சேன், ஏன் உழைப்பு, ஏன் திறமை, ஏன் வேர்வை, ஏன் பணம், கரெக்டா, என்னுடைய இன்டெலிஜென்ஸ். கெட்டது நடந்ததுன்னா ஏன் கடவுள் இது எனக்கு செஞ்சாரு, எப்படி? அதான் மனுஷன், கரெக்டு தானே? நல்லது நடந்ததுன்னா அந்த பெருமை எனக்கு, கெட்டது நடந்ததுன்னா அந்த பழி கடவுள் மேல. நான் கஷ்டப்பட்டு கடவுளை சோறுபட்டாரு, என்னுடைய அறிவு, என் உழைப்பு, நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன், என்னுடைய அறிவு, என் திறமை. பட் தப்பு ஏதாவது நடந்துச்சுன்னா பழி யார் மேல போயிடும்? ஏன் கடவுள் அனுமதிச்சார்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் கஷ்டம் நடக்குது? எனக்கு மட்டும் இப்படிலாம் பண்றாங்க? என்ன செய்வோம்? கொஸ்டின் பண்ணுவோம். ஆனா இறைவார்த்தை என்ன சொல்லுது? இந்த பூமியை ஆள்றதுக்கான அதிகாரத்தை கடவுள் மனுஷனுக்கு தரார். இந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்தாரா, சாத்தான் கொடுத்தாரா? ஆனா எத்தனை தடவை எல்லாத்துக்கும் சாத்தான் மேல சொல்லுவோம், சாத்தான் பண்றான், ஒண்ணுல சாத்தான் பண்றான்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டினா சாத்தானே இல்லைன்னு சொல்லுவோம். தெர் இஸ் நோ காட், ஒன்றுல எல்லாமே சாத்தான் சொல்லுவோம், இல்லாட்டினா சாத்தானே கிடையாது. தெர் இஸ் நோ எக்ஸிஸ்டன்ஸ், பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது. பைபிள் இறை வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுள் மனிதரை அவரை மாதிரி படைச்சு மனிதருக்கு எல்லாவற்றையும் ஆள்றதுக்கான அதிகாரத்தையும் கொடுத்துருக்காரு. எப்படி மனுஷன் எல்லாவற்றையும் ஆளணும் தெரியுமா? தன்னுடைய வார்த்தையினால், தன்னுடைய
வார்த்தை. நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 18:21. நீங்கள் இப்போ எடுக்காட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 18:21 சொல்லுது. ப்ராவர்ப்ஸ் 18:21 சொல்லுது, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே வாயாடுவோர் பேச்சின் பயனை துவிப்பர். Life and death is in the power of my tongue. Those who love it will eat of its fruit. அப்போ கடவுள் மனுஷனை தன்னை மாதிரி படைச்சு இந்த உலகத்தை ஆள்றதுக்கான அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. அந்த அதிகாரம் எங்க இருக்குது? மனுஷனுடைய நாக்கில் இருக்கு, நாவில் இருக்குது. In his tongue. Life and death is in the power of my tongue. எங்க இருக்குது? நாக்கில் இருக்குது. இந்த பவர் மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர இந்த பவர் சாத்தானுக்கு கொடுக்கப்படலை. முதல்ல கடவுள் சாத்தானெல்லாம் உருவாக்கல, அவர் ஒரு ஏஞ்சலை உருவாக்குனாரு. அந்த ஏஞ்சலுடைய பேர் லூசிஃபர். அந்த ஏஞ்சல், ஆனால் கடவுள் படைத்த எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்தாரு. அந்த ஏஞ்சல் கடவுளே எதிர்த்து நான் கடவுள் மாதிரி ஆகணும்னு பொறாமப்பட்டுச்சு, ப்ரைடில் இருந்துச்சு. ஆனால் அந்த ஏஞ்சல் தான் சாத்தானா மாறிட்டான். ஆனால் அந்த சேட்டன் மனுஷன்கிட்ட என்னமோ ஒன்று பார்த்தான். என்ன பார்த்தான்? கடவுள் மாதிரி இந்த மனிதர் படைக்கப்பட்டதான். அவனுடைய நாக்கில் என்ன இருக்குது? லைஃப்பும் பேசலாம், டெத்தும் பேசலாம். அவனுடைய வார்த்தையில் லைஃப்பும் இருக்குது, டெத்தும் இருக்குது. இந்த பவர் அவனுக்கு இல்லை. இந்த பவர் யாருக்கு இருக்குது? மனுஷனுக்கு இருக்குது. மேன் ஹேஸ் திஸ் பவர். அப்போ இந்த மனுஷனை அவன் வெறுக்கிறான், கடவுளையும் வெறுக்கிறான், கடவுள் படைத்த, கடவுள் நேசித்த அந்த படைப்பையும் வெறுக்கிறான். அப்போ இந்த மனுஷனுக்கு இருக்கிற பவர் எனக்கு இல்லை. ஆனால் இந்த மனுஷனுக்கு இருக்கிற பவரை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மனுஷன் என்ன செய்யணும்? டிசீவ் பண்ணணும். என்ன செய்யணும்? டிசீவ் பண்ணணும், ஏமாற்றணும். கார்டன் ஆஃப் ஈடன்ல, ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் என்ன பண்ணுறான்? ஆதாம் கொலை பண்ணுறான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. மனுஷனுடைய நாக்கில் தான் என்ன இருக்குது? லைஃபும் டெத்தும் இருக்குது. லைஃப் அண்ட் டெத் இஸ் இன் தி பவர் ஆஃப் மை டங். அப்போ சாத்தானால எதுவுமே பண்ண முடியாததுனால மனுஷனை ஏமாத்துறதுக்காக வரான். அதனால என்ன பண்ணுறான் தெரியுமா? சிந்தனையை கொடுக்குறான், தாட்ஸை கொடுக்குறான். இன்றைக்குமே நமக்கு இருக்கிற போராட்டம், பேட்டில் என்ன தெரியுமா? திங்கிங். நமக்கு இருக்கிற அட்டாக் எங்கே தெரியுமா? நம்மளுடைய சிந்தனை. ஏன் தெரியுமா? இந்த சிந்தனையை அட்டாக் பண்ணால் நம்ம வாயை திறந்து லைஃப் பேசாமல் என்ன செய்வோம்? டெத் பேசுவோம். ஜீவன் பேசாமல், உயிர் பேசாமல் என்ன பேசுவோம்? மரணம் பேசுவோம், சாபம் பேசுவோம். உங்களுடைய வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்களேன். காலையிலேருந்து நைட்டு வரை நிறைய வார்த்தை பேசுவோம். ஆனால் நிறைய நல்ல குட் வேர்ட்ஸ் வருமா? லவ்விங் வேர்ட்ஸ் வருமா? இல்லைன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் நிறைய வருமா? இது நிறைய வரும். எந்த வேர்ட்ஸ் நிறைய பேசுவோம்? என்ன மாதிரி வார்த்தைகள் நிறைய பேசுவோம்? நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான் நிறைய பேசுவோம். இல்லை, அதுதான் அட்டாக்கே. அதுதான் சயின்ஸே என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, நம்ம பேசுகிற வேர்ட்ஸ் தான், வார்த்தை தான் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றுமா. ஈவன் அட்டாமிக் லெவல் வேலை திங்ஸ் எல்லாம் மாற்றுமா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 செடி வச்சுருக்காங்க. 2 செடிக்கிட்டையும் தினமும் வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஒரு செடிக்கிட்ட நல்ல வார்த்தைகள், ஐ லவ் யூ, யூ ஆர் ஸோ ஹெல்தி, யூ ஆர் ஸோ குட், யூ ஆர் ஸோ ஃப்ரூட்ஃபுல்னு நல்ல வார்த்தைகள் பேசுகிறாங்க. இன்னொரு செடிக்கு என்ன பேசுகிறாங்க? கோபம், எரிச்சல், ஐ ஹேட் யூ, ஐ டோன்ட் லவ் யூ. இந்த 2 செடிக்கிட்ட என்ன பேசுனாங்க? வார்த்தைகளை பேசுகிறாங்க. என்ன தெரியுமாச்சு? ஒரு செடி ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப ஹெல்தியாக வளர ஆரம்பிச்சுது. இன்னொரு செடி கொஞ்சம் கொஞ்சமாக வாடி போய் செத்து போச்சு. இந்த ஒரு ரிசர்ச் மட்டும் கிடையாது. இன்னொரு ரிசர்ச் பண்ணாங்க. நிறைய பாய்சன் இருக்கிற தண்ணி, விஷம் இருக்கிற தண்ணி கிட்ட தினமும் நல்ல வார்த்தைகளாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த தண்ணிக்கிட்ட பேச 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 அவங்க ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அதில் இருக்கிற டாக்ஸின், அதில் இருக்கிற விஷம் என்ன ஆகிட்டு வருதா? குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இப்படிலாம் சயின்ஸ் சொல்லுதுன்னு நம்புவோம். ஆனால் இறை வார்த்தை சொன்னால் நம்புறது கஷ்டம். ஆனால் அதுதான் இறை வார்த்தை சொல்லுது. ஏன் தெரியுமா? எல்லாமே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் பை காட்ஸ் வேர்ட். அதனால தான் வார்த்தையினால் படைக்கப்பட்ட எல்லாமே
வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. இந்த வார்த்தையை பேசுறது அதிகாரத்தை யாரு கொடுத்துருக்காரு? கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்குறோம். சேட்டன் என்ன கொடுத்தான்? ஆதாமுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கான்ட்ரடிக்டிங், இறை வார்த்தைக்கு எப்படி இருக்குது? அகெயின்ஸ்டா இருக்குது. உதாரணத்துக்கு, கடவுள் ஒன்று படைக்கல, நீ குரங்குலேருந்து வந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அதை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பர்பஸே, நான் ஒரு மிருகம் மாதிரி, நான் எப்படினாலும் வாழலாம், என்ன நானும் செய்யலாம், மிருகம் மாதிரி வாழலாம், எனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் அப்படி வாழ்ந்தா, எப்படினாலும் வாழ்ந்தா அது அங்கே ஜாய் இருக்காது, அங்கே டிப்ரெஷன் இருக்கும், அங்கே கவலை இருக்கும், அங்கே பயம் இருக்கும். ஏன்னா படைத்தவர் இப்போ இந்த மொபைலை டிசைன் பண்ணும்போது, இல்லாட்டினா இந்த கேட்ஜெட், ஏதோ ஒரு கேட்ஜெட் டிசைன் பண்ணும்போது அதில் காஷன் கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸ்ட்ரீம் ஹீட்டோ எக்ஸ்ட்ரீம் கோல்டோ தண்ணியோ பட்டா அது கெட்டு போயிடும்ல. ஆமாம் தானே? அதே மாதிரி தான் நம்மளை கடவுள் எப்படி படைத்திருக்கிறாரு? அவருடைய சாயலை படைத்திருக்கிறார். இந்த கடவுள் யாரு? காட் இஸ் லவ். நம்மளை அன்புக்காக படைச்சிருக்காரு. ஆனால் நம்ம அன்பில் நடக்காம கோவம், பயம், கவலை, அவருடைய சிஸ்டம்க்கு எதிர்த்து போனால் நோய் வருது உடம்புக்கு. சயின்ஸே என்ன சொல்ல தெரியுமா? 98% ஆஃப் சிக்னஸ் காரணமே என்ன தெரியுமா? நம்மளுடைய எண்ணங்கள் சரியில்லாததுனால தான். அப்போ நான் கேட்குற வார்த்தைகள் இறை வார்த்தைக்கு முரணான வார்த்தைகளை, நான் இன்ஃபர்மேஷனை நான் ரிசீவ் பண்ணுறேன் பல இடங்கள்ல இருந்து, மீடியால இருந்து, டிவியில இருந்து, நியூஸ் பேப்பர்ல இருந்து, பல இடங்கள்ல இருந்து நான் இன்ஃபர்மேஷன். ஆனால் இதெல்லாம் எதை அட்டாக் பண்ண தெரியுமா? எதை தெரியுமா தாக்குது? இறை வார்த்தையை தாக்குது. கடவுள் சொன்னதுக்கு முரணா இருக்குது. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த சிந்தனை என்ன ஆகுது? கரப்ட் ஆகுது. இந்த எண்ணங்கள் என்ன ஆகுது? இறை வார்த்தை தான் நமக்கு நல்ல சிந்தனை கொடுக்கும். இறை வார்த்தைக்கு முரணா இருக்கிற வார்த்தை நமக்கு கோபம், வெறுப்பு, இச்சை, இந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கும். அப்போ எண்ணங்கள் அட்டாக் ஆகும் பொழுது நான் வாய் திறந்து பேசுற வார்த்தைகளும் உயிர் தர வார்த்தையா இருக்குதா, இல்லை நெகட்டிவா டெத் தர வார்த்தையா இருக்குதா? ஓகே, என்னுடைய டெஸ்டிமனியை கொஞ்சம் சொல்கிறேன். டைம் இருக்கு கொஞ்சம் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, நான் எப்போவுமே கேள்வி கேட்பேன். நான் குரங்குலேருந்து வந்தேனா, இல்லை நான் கடவுள் என்ன மனுஷனை படைச்சாரா அப்படின்னு நான் எப்போவுமே கேள்வி கேட்பேன். சின்ன வயசில் சர்ச்சுக்கு போவோம், மாஸ்க் போவோம், தினமும் எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கும், எல்லாருக்கும். ஆனால் எனக்கு போர் அடிக்கும் ஃபேமிலி ப்ரேயர் ஆரம்பித்தாலே. அப்போ தான் தூக்கம் வரும். அப்புறம் டைமை பார்ப்போம், ஐயோ ஒரு நிமிஷமே எனக்கு அரை மணி நேரமாக இருக்கே அப்படி தோணும். சர்ச்லேயும் அப்படி தான், எப்பண்டா மாஸ் சீக்கிரம் முடியும், இவ்வளோ நீளமாக பிரசங்கம் போதே அப்படி தோணும். என்னைக்கு தெரியுமா ப்ரேயர் வரும்? எக்ஸாம் ஏதாவது பிரச்சனை தான் அப்போ தான் ஜெபம் வரும். மற்ற நாள்லாம் போரிங். எனக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு. ஒருவேளை நான் வேற ஒரு ரிலிஜனாக பறந்துருந்தேன், வேற ஒரு மதத்தில் பறந்துருந்தேன்னா நான் வேற ஒரு கடவுளை தானே கும்பிட்டுருப்பேன். நான் வந்து இவர் தான் கடவுள் எனக்கு எப்படி தெரியும்? கடவுள் உண்மையாகவே இருக்கிறாரா? நம்ம இந்த உலகத்தை கடவுள் படைச்சாரா, இல்லாட்டினா எங்கேயுமே இல்லாமல் நம்ம வந்தோமா? இந்த மாதிரி எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. யாருக்காவது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சா? இந்த மாதிரி கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எனக்கு படிப்பு வராது, எழுதவும் வராது, வாசிக்கவும் வராது. மார்க் வாங்குறதுலாம் ஒரு டிஜிட் மார்க்கு, சில நேரங்களில் முட்டை வாங்குவேன். பாஸ் ஆகுறதுன்றதே ஒரு பெரிய மிராக்கிளாக இருக்கும். நான் படித்த ஸ்கூலில் ஆரம்பத்தில் 3ஆம் கிளாஸ் வரை ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஆக்சுவலாக 2ஆம் கிளாஸ் வரை படித்தேன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 2 வருஷம் படிக்க வச்சுட்டாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்டில் 2 வருஷம் படிக்க வச்சு, அதுக்கப்புறமா என்னை 3ஆம் கிளாஸ்க்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு ஒரே டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேளை அந்த ஊரையே விட்டுட்டு எங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்க. வந்திருந்தாங்கன்னா எத்தனை வயசில் நான் முடிச்சிருப்பேன் ஸ்கூல்னு தெரியாது, இப்போ கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஸ்கூலில் 9th, எனக்கு இங்கெல்லாம் எப்படி தெரில, எங்கள் ஊரில் 9th அப்புறம் 10th பப்ளிக் எக்ஸாம். 9th வரை என்ன பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் விட்டு
அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு எழுத வராது, வாசிக்க வராது, படிப்பு வராது. படிப்பு தான் வராதுன்னு பார்த்தா பாடையும் வராது, ஆடையும் வராது, ஸ்போர்ட்ஸும் வராது, வரையும் வராது, எல்லாத்துலேயுமே 0. எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, 1 கொரிந்தியர் 1:26 எனவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை, உங்களை கடவுள் அழைச்சார்ல, அதை அழைக்கும் போது நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னு எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர்? எத்தனை பேர் புத்திசாலியா இருந்தீங்க? அப்புறம் வலியோர் எத்தனை பேர்? உயர் குடிமக்கள் எத்தனை பேர்? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆனா கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த, மடம் என்ன, முட்டாள் அப்படின்னு இந்த உலகம் சொல்லல. இது முட்டாள், இதுக்கும் படிப்பே ஏறாது, இதுக்கு ஒண்ணுமே தெரியாது, இது சரியான கூமுட்டை அப்படின்னு உலகம் என்னதான் இல்ல அது திரும்பி வாசிங்களேன். உலகம் ஆனா கடவுள் இல்ல 27 வாசிங்க. மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார், அவ்வாறே வலியோர்னா யாரு? வீக்கா இருக்கிறவங்கள, வலியோர பலவீனமா இருக்கிறவங்கள, முட்டாளா இருக்கிறவங்கள, அறிவே இல்லைன்னு சொல்றவங்கள கடவுள் என்ன செஞ்சாராம்? தேர்ந்து கொண்டார். நான் இந்த வசனம் முதல்ல படிக்கும்போது நினைச்சேன், நல்ல வேலை நம்ம முட்டாளா பிறந்தோம், ஒருவேளை புத்திசாலியா பிறந்திருந்தா நம்மளை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாரோ? அப்படி கிடையாது. புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இது எழுதினவரே பெரிய புத்திசாலி தான். பவுலான ஒரு எப்படி சொல்றது, ஸ்காலர் தான் அது எழுதுறாரு. கடவுள் உங்களில் பலருடைய அழைப்பை பாருங்க, முட்டாள்னு உங்களை சொல்லுவாங்க, நீ பலவீனம்னு இந்த உலகம் சொல்லுவோம், படிப்பறிவில்லாதன்னு சொல்லுவோம், ஆனால் உங்களை தான் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். ஏன்னா நான் புத்திசாலியா இருந்தேன்னா என் புத்திசாலித்தனத்தை நம்பி வாழ்ந்துருவேன். இல்லை, என்னால் முடியும். ஆனா எப்போ நான் பலவீனனா இருக்கிறனோ, வீக்கா இருக்கிறனோ, அப்ப என்ன செய்வேன்? அதான் சொன்னல, எக்ஸாம் வரும்போது ப்ரேயர் பண்ணுவோம், பிரச்சனை வரும்போது ஜெபம் பண்ணுவோம், கடவுளே இல்லைன்னு சொல்லுவோம், சாகு நெருங்கும் போது ஐயோ கடவுளே காப்பாத்துங்கன்னு சொல்லுவோம். இல்லை, நிறைய நேரங்களை சொல்லுவோம் தெரியுமா? ஏன் அறிவு, ஏன் வாழ்க்கை, ஏன் உடம்பு, நான் என்னென்னு பண்ணுவேன், நான் அதை குத்துவேன், நான் குடிப்பேன், நான் என்னென்ன பண்ணுவேன், திஸ் இஸ் மை பாடி, திஸ் இஸ் மை லைஃப், நான் வாழ்வேன், நான் என்னென்ன செய்வேன், நீ யாரு என்ன கேட்கறதுக்கு சொல்லுவோமா? ஆனால் அந்த உடம்புல ஒரே ஒரு செல்லு, உங்கள் மூளையில் ஒரே ஒரு செல், ஒரே ஒரு டிஷ்யூ, ஒரே ஒரு திசு, ஒரே ஒரு செல், ஒரே ஒரு டிஷ்யூ உங்களுடைய உடம்புல ஒழுங்காக செயல்படலைன்னா, உங்களுடைய உடம்புல ஒரே ஒரு செல், மூளையில் ஒரே ஒரு டிஷ்யூ போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இங்கே கண்ணு பார்க்குதே, இந்த இன்ஃபர்மேஷன் மூளைக்கு போய் சேராது. யாராவது தொடுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் என்ன செய்யாது, உடம்பு மூளைக்கு போய் சேராது. நம்ம ரொம்ப பெருமைப்படலாம், என் உடம்பு, என் வாழ்க்கை, நான் எப்படினான்னு வாழ்வேன், நான் என்னென்னு செய்வேன். ஆனால் அந்த அறிவை படைச்சது கடவுள் தானே, அந்த மூளையை படைச்சது கடவுள் தானே, அந்த திறமையை கொடுத்தது கடவுள் தானே. அதுதான் சொல்றேன், ஒரு கிரியேட்டர், ஒரு படைத்தவர் அதை படைச்சாரா? தெர் இஸ் அ கிரியேட்டர். ஆமாவா இல்லை? நீங்களா படைச்சிங்க உங்க கண்ணையும் உங்க மூளையும் உங்க காதையும். ஒருத்தர் சொன்னாராம் கடவுள்கிட்ட, ஒரு ஜோக் ஒருத்தர் சொன்னாதான் கடவுள்கிட்ட, நானும் தான் படைப்பேன் அப்படி சொல்லி கடவுள்கிட்ட சவால் விட்டாரா. அப்போ கடவுள் சொன்னாதான் சரி படை. அப்போ அந்த மண் எடுத்தோன்னே அது நான் படைச்ச மண், விதை எடுத்தோன்னே அது நான் படைச்ச விதை, நீயாவே உருவாக்க முடியுமா? இன்னைக்கு மனுஷன் படைக்கிறேன்னு சொல்ற, கிரியேட் பண்றேன்னு சொல்ற எல்லாமே கடவுள் படைச்சதுல இருந்து தான் எடுத்து படைக்கிறான். அதுவும் கடவுள் கொடுத்த மூளையினாலும், கடவுள் கொடுத்த ஞானத்தினாலும், கடவுள் கொடுக்க தாளத்தினாலும் தான். எதுவுமே நம்மக்கிட்ட இருந்து வரல, எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்தது தான். ஆனா நம்ம என்ன செஞ்சிடும், நம்மளே கடவுள் ஆக்கிடுவோம். நான் என்னென்ன பண்ணுவேன், எப்படி நானும் இருப்பேன்.
ஆனால் ஒரு கை போனால் தெரியும், ஒரு கால் போனால் தெரியும், ஒரு கண்ணு போனால் தெரியும் அது எப்பேற்பட்ட ஒரு கிஃப்ட்னு சொல்லி. அதனால தான் பலவீனமாக இருக்கும்போது நம்மளுடைய சொந்த பலத்தை நம்பாமல் அவருடைய பலத்தை நம்புகிறோம். ஸ்மார்ட்டாக இருக்கும்போது என்ன ஆயிடுறோம், நம்ம ஸ்மார்ட்னஸை நம்பி கடவுளே கேள்வி கேட்குறோம். அதனால தான் கடவுள் இந்த உலகத்தில் பலவீனம் எது சொல்லப்படுதோ, முட்டாள்னு எது சொல்லப்படுதோ, எது ஒன்றுக்கும் உதவாதுன்னு ஒதுக்கப்படுதோ, அவன் அப்படி ஒதுக்கப்படுறவங்க என்ன பண்ணிடுறாங்க, தன் மீது நம்பிக்கை வைக்காம எனக்கு உதவி வேணும்னு கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க. அவங்க தான் ஹம்பிள் பர்சன், தாழ்மை உள்ள. நான் நிறைய கேள்வி கேட்டேன். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஏன் பிறந்தோம், நமக்கு எதிர்காலம் இல்லை, என்னை ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே படிப்பு வராதுன்னு சொல்லி. நம்ம ஏன் பாரமாக இருக்கிறோம், நம்ம ஏன் நம்ம அம்மா அப்பாவுக்கு பாரமாக இருக்கிறோம், நம்ம இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நம்ம செத்து போயிடலாமா அப்படிலாம் தோணும். ஆனால் தைரியம் வராது. தனிமையாக இருக்கும். ஆனால் ரிஜெக்ஷன், ஹர்ட். நமக்கு எதிர்காலமே கிடையாது. படிப்பு இல்லைன்னா பணம் இல்லை, பணம் இல்லைன்னா எதிர்காலம் இல்லை. அதுதான் உலகம் சொல்லி கொடுக்குது இல்லை. ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்களா இந்த ஒரு ரெட்ரீட்டுக்கு, ஒரு மீட்டிங்க்கு, இந்த மாதிரி 5 நாள் 5 days உங்கள் ஊர்லலாம் அப்படி போவீங்களான்னு தெரியல. எங்கள் ஊர்லலாம் நிறைய இந்த மாதிரி தியானம் நடக்கும். 5 நாள் ரெட்ரீட், 1 மாதம் ரெட்ரீட்லாம் இருக்கும். அங்கே போகும்போது முதல்ல நான் நிறைய அற்புதங்கள் பார்த்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக மறைஞ்சிடுச்சு, சுகமாயிட்டாங்க. அவங்க முட்டு வலி சரியாச்சு. நிறைய பேர் ஈவன் HIV நோய்கள்லாம் சுகமானவங்க, அவங்க ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்து காட்டினாங்க. முதல்ல பாசிட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவாக வந்த ரிப்போர்ட்லாம். அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் அந்த இடத்துல பார்த்தேன். அங்கே இறைவார்த்தை போதிக்கப்பட்டுச்சு. அதை கேட்கும்போது முதல்ல எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. எப்படி நம்பிக்கை வரும்? இறைவார்த்தை கேட்கறதுனால வரும். ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் இறைவார்த்தையை கேட்கறதுனால வரும். பயம் எப்படி வரும்? கெட்ட செய்தியை கேட்கறதுனால பயம் வரும். முதல்ல எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது அப்படின்னா, கடவுள் ஒருத்தர் உண்மையாகவே இருக்கிறாரு. நான் இத்தனை நாளாக கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு ஜெபம் பண்ணுவேன், கோயிலுக்கு போவேன், எல்லாம் பண்ணுவேன், கடமையாக வெளியில் எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு கடவுள் ஒரு there is really a Godன்னு தெரியாது. அப்போ தான் முதல்ல கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னை அன்பு செய்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து என் வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை அனுப்பிச்சு அவர் தான் என் கூட பேசுகிறாரு. இன்றைக்கி நான் உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறேன்னா நானாக வரல, கடவுள் தான் என்னை உங்களுடைய வாழ்க்கையில் அனுப்பிச்சிருக்கேன். நிறைய நேரங்கள் நினைப்போம் நம்ம கடவுளை தேடி போகிறோன்னு. இல்லை, இறைவார்த்தை சொல்லுது, அவர் நம்மளை தேடி இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல மனிதர்கள் மூலமாக அவர் பேசுகிறார். சாத்தானும் பேசுகிறான் மனிதர்கள் மூலமாக. எப்படி ஆதாம் கிட்ட பேசினா, எண்ணங்களை கொடுத்தா, இன்ஃபர்மேஷனை கொடுத்தா, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். ஆனால் அதுக்கு மீறி உங்களை படைத்தவர் உங்களை அன்பு செய்கிறார், உங்களை தேடி வர பல பேர் மூலமாக, இறை வார்த்தையின் மூலமாக அவர் என்ன செய்கிறாரு, உங்ககிட்ட பேசுகிறார். அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும். ஆனால் நான் ஒரு புத்திசாலியாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்திருந்தேன்னா என் காதெல்லாம் கொத்திருப்பேன். எனக்கு இதெல்லாம் கேட்க இஷ்டம் கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் இது சொல்லியிருப்பேன். ஆனால் நான் முட்டாளாக இருக்க போய் தான் எனக்கு உதவி வேணும். யாராவது ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அப்போ அந்த இறை வார்த்தையை நான் எப்போ கேட்க ஆரம்பிச்சனோ அப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நான் முட்டாள் கிடையாது. ஏன்னா இறை வார்த்தை சொல்லுது, God has a plan for me. கடவுளுக்கு எனக்கு ஒரு திட்டம் வச்சுக்கிறார். God has plans for my welfare. எனக்கு நன்மை தரக்கூடிய திட்டம் வச்சுட்டார். திருப்பாடலில் 139வது அதிகாரத்தில் Psalms 139 verse number 14 நினைக்கிறேன். அஞ்சத்தகு வியத்தக்கு அப்படின்னா எப்படி தெரியுமா, ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி. எப்படி கடவுள் நம்மளை படைச்சாரா? நம்ம குரங்குலேருந்துலாம் வரல, அவர் நம்மளை படைச்சாராம். எப்படி படைச்சாரா? வியத்தக்கு, வண்டர்ஃபுல்லி. வாசிங்க. அஞ்சத்தக வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்தார். உம்முடைய செயல்கள் வியக்கத்தக்கவை எனும். அப்புறம்
என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. என்னுடைய எலும்பு உனக்கு என்னத்தமா சொல்றாரு? நம்மளுடைய அம்மாவுடைய கருவில் நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடியே, நம்மளுடைய ஷேப், இந்த முகம், இந்த மூக்கு, இந்த கண் உருவாகிறதுக்கு முன்னாடியே, நம்மளுடைய எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து வச்சவராம். ராசிங்க, நம்ம எலும்புகள் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானது. மறைவான முறையில் நான். உங்களுடைய அம்மாக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நீங்கள் உங்கள் முகம் இப்படி தான் தெரியாது. மறைவாக நீங்கள் உருவானீங்க. ஆனால் யாருக்கு உங்களை தெரியுமா? உங்களை படைத்த கடவுளுக்கு உங்களை தெரியும். மறைவான முறையில் நான் உருவானதையும் உலகின் ஆட்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதுக்கப்புறம் கண்கள் கருமுறையில் உறுப்புகளை கண்டன. நான் எங்கள் அம்மாவுடைய கருவில் இருக்கும்போதே உன்னுடைய கண்கள் என்னுடைய உறுப்புகளை கண்டன. வாவ்! நம்மளை படைத்தவர் நான் உருவாக்குறதுக்கு முன்னாடியே என்னை பார்த்துட்டாரு. நான் உருவாக்குறதுக்கு முன்னாடியே எனக்காக ஒரு பிளான் வச்சிருக்கிறார். நான் எங்கள் அம்மாவுடைய கருவில் எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்புறம் நீர் எனக்கு குறித்து வைத்திருந்த நாட்கள் எனக்கு என்னுடைய வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே, நான் இந்த உலகத்துல பிறந்து வாழ்றதுக்கு முன்னாடியே உம்முடைய நூலில், அவருடைய புஸ்தகத்தில் என்ன செஞ்சாராம்? நீங்கள் சாதாரணமாக கிடையாது. ஒருவேளை என்னை முட்டாள்னு என்னை ஸ்கூலில் சொல்லியிருக்கலாம், எங்கள் நண்பர்கள் சொல்லியிருக்கலாம், எங்கள் டீச்சர் என்ன ஸ்கூலுக்கு போனோன்னே எனக்கு ஒரு பேர் வச்சாங்க, ஸ்லோ கோச் பேர் வச்சாங்க. நிறைய பேர் வச்சு என்னை கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியல, என்னுடைய அம்மாவுடைய கருவில் நான் உருவாக்குறதுக்கு முன்னாடியே என்னை படைத்தவர் என்னை கண்டார். அவர் பார்க்க மட்டும் செய்யலையா, என்னுடைய வாழ்நாள் வர்றதுக்கு முன்னாடியே என்னை பற்றி அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்தார். எனக்காக அவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த திட்டத்தை அவருடைய புஸ்தகத்தில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? எழுதி வச்சிருக்காரு. ஆனா கண்டிஷன் அந்த புஸ்தகத்தில் எழுதினதுலாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இஸ்ரேல் நாட்டு மக்களை அவங்களுக்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருந்தாரு. என்ன எழுதி வச்சாங்க தெரியுமா? பாலும் தேனும் ஒரு தேசத்தாரன்னு எழுதி வச்சிருந்தாரு. ஆனால் வசனம் சொல்லுது, அவங்க பாலைவனத்திலேயே மறிச்சிட்டாங்களாம். அடுத்த ஜெனரேஷன் தான் போனாங்களாம் பாலும் தேனும் ஊர் நாட்டுக்கு. ஏன்னா நான் அந்த வசனத்துக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் நீங்கள் அப்புறமா பாருங்கள், எபிரேயர் 3வது அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுது, அவங்க அவிசுவாசத்தினால, நம்பிக்கை இல்லாதனால, அன்பிலீஃப்னால அவங்க அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே, வாக்கு தத்தம் செஞ்ச அந்த இடத்துக்குள்ளே, அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே அவங்க என்ன செய்யலையா? போகலை. ஏன் போல? நம்பிக்கை இல்லாதனால. அதனாலதான் உன் நம்பிக்கை, உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்துதுன்னு சொல்றாரு. அப்போ கடவுள் அவங்களுக்காக என்ன எழுதி வச்சிருந்தாரு? பாலும் தேனும் மட்டும் இல்லை. நீங்க போய் நல்லா படிச்சீங்கன்னா, நீ கட்டாத வீடுகளையும், நீ நட்டாத செடிகளையும், நீ தோண்டாத கிணறுகளையும் நான் உனக்கு தந்தேன்னு சொன்னாரு. அப்போ அந்த பாலும் தேனும் ஊடுற தேசத்துல அவங்க கட்டாத வீட்டையும், அவங்க நட்டாத செடிகளையும், அவங்க தோண்டாத கிணறுகளையும் ஏற்கனவே கொடுத்துட்டாராம். ஆனா அவங்க எங்க செத்து போனாங்க? பாலைவனத்திலே செத்து போயிட்டாங்க. ஏன் செத்து போனாங்க? நம்பிக்கை இல்லாததுனால. அதே மாதிரிதான் உங்களுக்காக அவர் திட்டம் வச்சிருக்காரு. God has plans for every one of us. நம்ம எல்லாருக்கும் அவர் நல்ல திட்டம் வச்சிருக்காரு. எல்லாருக்குமே, நாட் பேட் பிளான். இறைவார்த்தை கொஞ்சம் பேருக்கு நல்ல திட்டம், கொஞ்சம் பேருக்கு கெட்ட திட்டம்லாம் சொல்ல. எல்லாரோட ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான். எல்லாருக்குமே நல்ல திட்டங்கள் வச்சிருக்காராம். ஜெரமியா புஸ்தகத்தில் பார்க்கணும்ல, God has plans for me, plans for my welfare. அந்த திட்டத்தை இப்போ பார்த்தோம்ல, திருப்பாடல் 139, அந்த திட்டத்தை நீங்க உருவாக்குறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறான். ஆனா அந்த திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில அதுவா வராது. தேடணும். சீக், சர்ச். சீக் யூ ஃபர்ஸ்ட் தி கிங்டம். கடவுளையும் அவருடைய ராஜ்யத்தையும், அவருடைய seek his kingdom and his righteousness, and all these things will be added unto you. அவரை நீங்க தேடும் போது மற்றதெல்லாம் உங்களை தேடி வரும்.
நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த உலகம் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கவலையும் பயமும் எதிர்காலத்தை குறிச்சின இன்செக்யூரிட்டி தான் எனக்கு தருது. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தவங்கலாம் அதுக்கப்புறம் டிப்ரெஷன், அப்புறம் மெடிசன் அப்படி போனவங்களும் நான் பார்த்துருக்கேன். படிப்பு இருந்தால் எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற உலகம் இது. ஆனால் அது உண்மை கிடையாது. படிப்பு இருந்தால் மட்டும் போதாது. எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்கப்புறம் நான் சைக்காலஜி படித்தேன், மாஸ்டர்ஸ் படித்தேன். அப்போ என்னுடைய காலேஜ் படிக்கும்போது நான் அந்த இடத்துல நான் இறை வார்த்தைக்குள்ள வந்துட்டேன். நான் வேர்ட் ஆஃப் காட்ல வந்துட்டேன். என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டாக இந்த மென்டலி சேலஞ்ச் பீப்புள் அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி படிக்கணும். அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்க எப்படி என்ன ஆச்சுன்னு. அது படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா 2-3 கேஸ் நாங்கள் எங்கள் பாடத்தில் நாங்கள் படித்து தான் ஆகணும், சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஒருத்தவங்களை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். எனக்கு என்ன ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுன்னா, சிலர்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், நல்லா படித்த ப்ரொஃபஸர்ஸ், இப்போ எப்படி தான் இருக்காங்க. ஈவன் பேசிக்காக அவங்க வாஷ்ரூம் போகிறதுக்கு, குளிக்கிறதுக்கு கூட அவங்களால பண்ண முடியாது. அதுக்கு கேர்டேக் பண்ணணும்னு ஒருத்தவங்க அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ அவங்களுடைய பாஸ்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்போ அவங்க படித்த படிப்பு, அவங்க சம்பாதிச்ச காசுலாம் என்ன செய்யலை, அவங்களுடைய மைண்டை ஹீல் பண்ண முடியல. இந்த உலகம் நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரியுமா இருக்குது, இறை வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, முரணாக இருக்குது. ஆனால் உங்களை படைச்சவர், the God who created you has a future for you. அந்த உங்களுடைய பாஸ்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, God is not going to see your past to give you a future. உங்களுக்காக அவர் ஒரு எதிர்காலம் வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை அவர் எழுதியிருக்கிறாரு. நான் நினச்சேன் எனக்கு எதிர்காலம் கிடையாது. நான் நினச்சேன் நான் ஒரு முட்டாள். நான் நினச்சேன் நான் ஜீரோ. நான் நினச்சேன் நான் உனக்கும் உதவ மாட்டேன். ஆனால் என்னைக்கு எனக்கு அவரோட அந்த என்கவுண்டர் இருந்துச்சு, நான் எப்போ இந்த இறைவார்த்தையை கேட்க ஆரம்பிச்சேனோ, நான் கடமைக்காக கேட்கல. நான் ஏதோ கடமை முதல்ல அப்படி இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கடமைக்காக கேட்குறதுக்கும் அன்பில் செய்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட பேசிகிட்டே இருப்பீங்க, சேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. 5 minutes, 10 minutes, half an hour, 1 hour, 2 hours போர் அடிக்காதுல்ல. எல்லாரும் எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணுறாங்க, எனக்கு அப்படியா சேட்டிங்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அதே இது ஒரு சிலர் வந்தாலே 5 நிமிஷம் பேசினாலே ஐயோ எப்பண்டா முடிப்பாங்க, எப்பண்டா ஓடலாம் இருக்குமா. அதுன்னு ஒருத்தர் பேசும்போது 5 மணி நேரம் கூட 5 நிமிஷமா இருக்கு, இன்னொருத்தவங்க பேசுகிற 5 நிமிஷமும் 5 மணி நேரம் இருக்குது. எப்படி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அதுதான் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். நான் ஒரு லா மாதிரி, ஒரு ரூல் மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படா முடிப்போம், எப்படா போடுவோம், கடமை முடிஞ்சுது. ஆனால் அது உறவில், ரிலேஷன்ஷிப்பில் கடவுள் வெளியில் இருக்கிற எதுவுமே நம்மளை பார்க்கல. அவருக்கு என்ன தெரியுமா வேணும் நம்மக்கிட்ட இருந்து? நம்மளுடைய இருதயம், ஹார்ட். ஹி வாண்ட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். எப்போ எனக்கு அந்த கடமையிலேருந்து ரிலேஷன்ஷிப்பா, உறவா எனக்கு எப்போ மாறிச்சோ, அதுக்கப்புறம் எனக்கு இறைவார்த்தை படிக்கிறது டைம் கிடையாது. யாராவது சொல்லணும். ஒரு காலத்தில் எனக்கு புஸ்தகமே பிடிக்காது, வாசிக்கிறதே பிடிக்காது, ரீடிங்கே பிடிக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் வாசிக்க மாட்டேன். ஆடியோ பைபிள் இருக்குல்ல, ஆடியோ டீச்சிங்ஸ், ஆடியோ அதை போட்டு கேட்டே இருப்பேன். ஏன்னா வாசிக்க தான் பிடிக்காது. ஆனால் நாள் ஆக 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 எனக்கு பைபிள் படிக்கணும், வாசிக்கணும் அப்படின்னு அதிகமாக. இன்றைக்கி கூட எனக்கு இஃப் யூ அலோவ் மீ ஐ வில் ஸ்டடி த பைபிள். ஆனால் போர் அடிக்காது. பைபிள் இஸ் நாட் அ போரிங் புக். அது போரிங் புக்கே கிடையாது. இட்ஸ் அ வெரி வெரி ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்டிங் புக். ஆனால் அந்த இறைவார்த்தையை புரிஞ்சுக்கணுன்னா மனுஷனுடைய அறிவினால புரிஞ்சுக்க முடியாது, இன்டெலிஜென்ஸ்னால புரிஞ்சுக்க முடியாது. அதை ரிலேஷன்ஷிப்பில் தான் புரிஞ்சுக்கணும், உறவில் தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இந்த உலகத்தில் புத்திசாலியாக இருக்கிறவங்கள அவங்க என்ன பண்ணாராம், அவர் அந்த வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் ஞானம் உள்ளவர்களை வெட்கப்படுத்துவதற்கு என்ன பண்ணாராம், முட்டாள்களை தேர்ந்து கொண்டாராம்.
பேதுரும் யோவானும் ஆக்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? புக் ஆஃப் ஆக்ஸ், திருத்தூதர் பணி. திருத்தூதர் பணியில 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பேதுரும் யோவானும் வந்து ஒரு முடவனா இருக்கிறவனுக்கு ஜெபிச்சியா மயன்ஸ் நடந்துருவானா. அப்போ அங்கே இருக்கிற பரிசேயர்கள்லாம் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டுருவாங்களாம். பார்த்து என்ன சொல்லுவாங்களாம், இவன் படிக்காதவனாச்சே, இவன் மீன் பிடிக்கிறவனாச்சே. ஏன்னா அந்த பரிசேயர்கள், அந்த அறிஞர்கள்லாம் படித்தவங்க, ஸ்காலர்ஸ். இவங்களுக்கு தான் எழுத வாசிக்க தெரியாது. எப்படி இவங்க வாய் திறந்து இவ்வளோ புத்திசாலியாக பேசுகிறாங்க, இவ்வளோ ஞானிகளாக பேசுகிறாங்க? எங்கேருந்து இந்த அறிவு வந்தது? கடவுள் இந்த உலகம் முட்டாள் என்று கருதுகிறத, ஒண்ணுமே இல்லைன்னு கருதுகிறத, பலவீனமா இருக்கிறது என்ன செஞ்சாராம்? தெரிந்து கொள்வார். இங்க இருக்கிற எல்லோருக்கும் God has a plan. இங்க இருக்கிற எல்லோருக்கும் கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? அப்போ அந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடக்கமே இறை வார்த்தை தான். அவருடைய வார்த்தை தான் ஒளி, அவருடைய வார்த்தை தான் ஜீவன். அந்த வார்த்தையால் தான் எல்லாவற்றையும் படைத்தார். அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம எப்போ கேட்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த வார்த்தையை எப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த வார்த்தையோடு எப்போ நேரம் செலவு பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்போது அந்த வார்த்தை என்ன செய்யுமா? நம்மளுடைய சிந்தனையை மாற்ற ஆரம்பிக்கும். நான் வார்த்தையை கேட்க ஆரம்பித்தோன்னே என்கிட்ட முதல்ல நடந்த மாற்றம் என்னன்னு நான் சொல்கிறேன். The first thing that changed in my life, அந்த இறை வார்த்தை என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த மைண்ட் செட் என்ன தெரியுமா? ஃபெயிலியர் மைண்ட் செட். என்ன மைண்ட் செட்? ஃபெயிலியர் மைண்ட் செட். எப்பவுமே வாய் திறந்து என்ன பேசுவேன்? ஃபெயிலியர் தான் பேசுவேன். எனக்கு நோய் இருக்குது, எனக்கு மறதி இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கு படிக்க வராது, நான் முட்டாள், என்னை யாரும் அன்பு செய்யலை, எனக்கு யாரும் பிடிக்காது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? நான் மட்டும் தானா? எல்லாருமேவா? இல்லை மோஸ்ட் ஆஃப் அஸ் இல்லை? ஏதாவது சொல்லுவோம். படிப்பு ஒரு வேளை நல்லா வருமா இருக்கும், வேறு எதாவது சொல்லுவோம். நான் அழகா இல்லை, நான் ஒல்லியா இல்லை, நான் நெட்டையா இல்லை, நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவோம். இல்லை, எனக்கு அவங்கள மாதிரி அம்மா அப்பா இல்லை, நான் பணக்கார வீட்டில் பறக்கல. சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோம். இந்த மாதிரி மைண்ட் செட் தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் நான் எப்போ இறை வார்த்தையை, காட்ஸ் வேர்டை கேட்க ஆரம்பிச்சனோ, I slowly began to understand God's nature. கடவுளுடைய சுபாவத்தை, கடவுளுடைய குணத்தை புரிய ஆரம்பித்தேன். நான் எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்பவுமே நான் ஷேர் பண்ணுவேன். அது என்னன்னா, God is the most misrepresented person. இந்த உலகத்திலே மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர்னா அது கடவுள் தான். சிலரை சொல்லுவோம் தெரியுமா, அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, பெருமை உள்ளவங்க நினச்சேன், ஆனால் அவங்கள்ட்ட பர்சனலாக பேசும்போது அப்படி கிடையாது, அவங்க வெரி டிஃப்ரெண்ட் பர்சன், தப்பாக நினச்சேன் அவங்க பற்றி சொல்லுவோமா? அதே மாதிரி இந்த உலகமே தப்பாக நினைக்கிற ஒரு நபர்னா கடவுள் தான். இந்த உலகமே தப்பாக நினைக்கிற நபர்னா யாரு? கடவுள். நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, இந்த உலகத்தில் நடக்கிற கெட்ட விஷயத்துக்கெல்லாம் கடவுள் காரணம்னு நம்ம நினச்சோம். ஆனால் God is not the one who is responsible for everything happening. ஒரு நல்ல ட்ரக்ஸோ இல்லாட்டினா ஆல்கஹாலோ எடுத்து ரொம்ப ட்ரங்காக ட்ரைவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரைவ் பண்ணிட்டு போய் எங்கேயோ போய் மோதுறாங்க. why God allowed this accident சொல்ல முடியுமா? அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கடவுள் காரணமா? இல்லாட்டா நம்மளுடைய ராங்கான சாய்ஸ்க்கான விளைவா? அப்போ அதுவும் சேட்டனுடைய டிசப்ஷன் தான். இந்த உலகத்தில் நடக்கிற கெட்ட கடவுளை வில்லன் ஆக்கிறது. ஏன் வில்லன் ஆக்குறது? அப்போ நீங்கள் கடவுள்கிட்ட போக மாட்டீங்களே, கடவுள் தானே செஞ்சாரு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு காரணம் நம்மளுடைய ராங் சாய்ஸ் தான். ராங் சாய்ஸோடைய கான்சிக்வன்சஸ் தான், நம்ம தவறான தீர்மானங்களுடைய விளைவு தான் நிறைய விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில். ஆனால் காட்ஸ் லவ், கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட தெரியுமா? நம்ம தவறு செஞ்சாலும் அந்த தவறிலிருந்து நம்மளை மீட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்தவர் தான் கடவுள். அதனால தான் இறைவார்த்தை சொல்லுது, சாத்தான் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் வந்திருக்கிறார், ஆனால் கிறிஸ்து நமக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறார். இட் இஸ் நாட் God who came to destroy, it is devil who has come to steal, kill and destroy.
ஏசு கிறிஸ்து உங்களை அழிக்கிறதுக்காக வரல, கெட்டது பண்ணுறதுக்காக வரல, அவர் வாழ்வு கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். இன்ஃபேக்ட் நம்மளுடைய தப்பை, நம்மளுடைய மரணத்தை, நம்ம நோயை, நம்மளுடைய பாவத்தை, சாபத்தை அவர் சுமந்து கொண்டாராம் சிலுவை. கடவுள் மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோமா? God gave man dominion. ஆனால் மனுஷன் என்ன பண்ணான்னா அவனுடைய டொமினியனை சேட்டனுக்கு கொடுத்துட்டான். ரோமியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். Romans chapter 6 verse number 16. எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படிவீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. யாரை நீங்க ஒபே பண்றீங்களோ அவங்களுக்கு நீங்க அடிமையாயிருவீங்க. இப்போ சாத்தா என்ன பார்க்குறான்? கடவுள் மனுஷனை அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறாரு. அவனுடைய நாக்கு என்ன இருக்குது? வாழ்வும் சாவும் இருக்குது. அப்போ இந்த பவர் யாருக்கு இல்லை. ஆனா மனுஷன் சாத்தானுக்கு கீழ் படிஞ்சா மனுஷன் என்னவாயிருவான்? சாத்தானுக்கு அடிமையாயிருவான். சேட்டனுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும். மனுஷன் யாருக்கு கீழ்படுறானோ அவனுக்கு அடிமையாயிருவான். கரெக்டா? இந்த வல்லமை, இந்த பவர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யார் கடவுளுடைய சாயல படைக்கப்பட்டிருக்கா? மனுஷன் தான் கடவுளுடைய சாயல படைக்கப்பட்டிருக்குது. யாருக்கு உலகத்தை ஆள்கின்ற அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது? வாழ்வும் சாவும் யாருடைய நாவின் அதிகாரத்தில் இருக்குது? சாத்தான் இருக்கா, மனுஷன் இருக்கா? ஆனா மனுஷன் யாருக்கு கீழ்படுறனோ அவன் எஜமானனாகும், மனுஷன் அடிமையாகவும் ஆயிடுவான். அதான் வாஸ்தவம். யாருக்கு கீழ்படுறானோ அவனுக்கு அவன் அடிமையாக இருப்பான். அப்போ சாத்தான் என்ன பண்றானா, அவன் வார்த்தைகளை, எண்ணங்களை, தாட்ஸை கொடுக்குறான். த மொமெண்ட் ஆடம் அண்ட் ஈவ் முதல்ல, அப்புறம் ஈவ் மூலமா ஆடம் எப்போ அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ் படிஞ்சாங்களோ அந்த நிமிஷமே சாத்தானுக்கு மனுஷன் அடிமையாயிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமைனா அவனுடைய எண்ணங்களை சேட்டன் கண்ட்ரோல் பண்றான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சேட்டனுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற போர் பிசிக்கல் போர் கிடையாது. அது போரே மைண்ட்ல வர போறது. அதனாலதான் மைண்ட் எல்லாமே மன பிரச்சனை. புரியுதா? அந்த போர் எங்க? மைண்ட்ல. அந்த பொய்யை எப்போ நம்பினானோ அப்போ மனுஷன் என்ன ஆயிட்டான்? சாத்தானுக்கு அடிமையாயிட்டான். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. பைபிள்ல ப்ராடிகல் சன், ஊதாரி மகன் ஒரு ஓமை இருக்குது. ஜீசஸ் சொல்வார் இல்லையா? அந்த ஊதாரி மகன், அந்த கெட்ட குமாரன், அந்த ஊதாரி மகன் அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறார். ஆனால் அவங்க அப்பா கிட்ட சொத்துல பங்கு கேட்பார். எனக்கு பணம் கொடு, ஏன் பங்கு எனக்கு கொடுன்னு கேட்பார். ஏன் கேட்குறாரு? அந்த பணத்தை வச்சு போய் ஏழைங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இல்லை. உலகத்தில் என்ன இருக்குது? ப்ளஷர் இருக்குது, இன்பம் இருக்குது இல்லையா? உலகத்தில் இருக்கிற பாவங்களை அனுபவிக்கணும்னா என்ன வேணும்? காசு வேணும் தானே? அது லூக்கா 15வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. நீங்கள் அப்புறம் வாசித்து பாருங்கள். அவர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வீணடித்து குடித்து தேவையில்லாத உறவு, அவர் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாராம். இந்த உவமையை பார்க்கும்போது, இது பேரபிள், இயேசு சொல்கிற பேரபிள். இந்த பேரபிளில் பார்க்கும்போது அந்த செகண்ட் சன் என்ன பார்க்குறான்னா, உலகத்தில் என்ன இருக்குது? என்ஜாய்மெண்ட் இருக்குது. உலகத்தில் என்ன இருக்குது? ப்ளஷர் இருக்குது. ஜாலியாக இருக்கலாம், எப்படினாலும் வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை? ஆனால் ஆரம்பத்தில் அவன் அந்த கெட்ட பழக்கம், அந்த பேட் ஹேபிட்ஸ், உலகத்தில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு என்ன கொடுத்தது? ப்ளஷர். என்ன கொடுத்துச்சு? ப்ளஷர், இன்பம் கொடுத்ததுனால அது ஜாலியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ நான் ரீஹேப்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு எந்த ட்ரக் அடிக்ட்ஸும் ஜாலியாலாம் இருந்தது கிடையாது. அவங்க தூக்கம் வராது, கோவம் வரும், அடிப்பாங்க. அதை நிப்பாட்டிட்டாங்கன்னா தலை வலிக்கும், அடிப்பாங்க, உடைப்பாங்க. நிம்மதி வீட்டில் எல்லாரும் தனிமையாக இருப்பாங்க. குடும்பத்தில் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு எந்த பாவமுமே இன்பம்லாம் தராது. இன்பம் தர மாதிரி இருக்கும். உலகத்துலேருந்து வர இன்பம் ப்ளஷர் மாதிரி இருக்கும், ஆனால் ப்ளஷர்லாம் கிடையாது. உங்கள் ஊரில் எலி பொறி பார்த்துருக்கீங்களா? எலி பொறி, ட்ராப் ட்ராப். அந்த எலி பொறிக்குள்ள என்ன வைப்பாங்க? என்ன வைப்பாங்க? கருவாடு வைப்பாங்க. அந்த எலிக்கு அந்த கருவாடு எப்படி தெரியும்? வாசமாக இருக்கும், ருசியாக தெரியும்ல. அந்த எலி அந்த கருவாடை பார்க்குதா? பார்க்குது. ஆனால் அந்த பொரியை பார்க்குதா? பார்க்குது, ஆனால் புரியாது. அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்கிற இன்பமும். இந்த உலகத்தில் இருக்கிற இன்பம் எப்படி இருக்கும்? கவர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ப்ராம்ப்டிங்காக இருக்கும். அது உனக்கு 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 இந்த இன்பம் கொடுப்பேன், உனக்கு ஆசைப்படலாம், நீ ஜாலியாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு எல்லா விதமான ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கும். அந்த எலியும் அதை பார்த்து ஏமாந்து போகுமா? ஆனால் அது ஒரு சூழ்ச்சி. சேட்டனுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா? மனுஷனை கவர்ந்துட்டா, அவனை ஏமாத்திட்டா, இன்பம் தரேன்னு கவர்ந்துட்டா அவனை எனக்கு அடிமையாக வச்சிடலாம். ஸ்லேவரியில் என்ன செஞ்சிடலாம்? அடிமையாக வச்சிடலாம். அந்த எலி உள்ளே போன உடனே, அந்த பொறிக்குள்ளே போன உடனே அழகாக சாப்பிடும், ஜாலியாக இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். ஆனால் அந்த ருசி கொஞ்சம் நேரம்தான். அந்த மாதிரி தான் பாவமும். பாவம் நல்லா இருக்கும், இன்பமாக இருக்கும், ஆனால் அது டெம்பரரியானது. அது நம்மளை டிசீவ் பண்ணுறது, நம்மளை ஏமாத்துறது. கொஞ்ச நேரத்தில் அந்த எலி புரிஞ்சுக்கும், மாட்டணும், செத்தோம், நமக்கு அதை போச்சு. அதுதான் பாவமும் செய்யும். ஆரம்பத்தில் தான். அதுக்கப்புறம் ஏண்டா இதில் மாட்டணும், எப்படிடா வெளியில் வர்றது, நம்ம வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு. அதுதான் சேட்டனுடைய டிசப்ஷன். யாரை நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவங்களுக்கு நம்ம அடிமையாகவும், நம்ம யாருக்கு கீழ்ப்படிஞ்சோமோ அவங்களுக்கு நம்ம எஜமானும். அப்போ பாவம்னா என்னது? பாவம்னா அந்த கெட்ட சிந்தனை. யாராவது பாவம் வெளியில் செய்வாங்களா? இல்லை, முதல்ல அது சிந்தனையில் தான் வரும். அப்பவும் பாவம் மூலமாக பேசினா, இப்போ டிவி மூலமாக பேசுவான், மொபைல் மூலமாக பேசுவான், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பேசுவான். ஆனால் யார் மூலமாக பேசுவான்? ஆனால் அது எண்ணங்கள் தான். அதனால தான் சாத்தான் இப்படி கொல்லலை, ஆதாமி ஏவாளி இப்படியே கொல்ல முடியாது. ஏன்னா பவர் யாருக்கு இல்லை? அவனுக்கு இருக்கிற பவர்லாம் ஒண்ணுதான், பொய் சொல்றது. அதை கவர்ச்சியா பொய் சொல்றது, ஏமாத்துறது. அதை அந்த 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 பொய்யை நம்ப வைக்கிறது. கடவுள்லாம் ஒருத்தரும் கிடையாது, நீ எப்படினாலும் இருக்கலாம், நீ ஜாலியா இருக்கலாம். ஆனா அவன் சொல்ற பொய்யில சிக்கிட்டோம்னா அவன் நமக்கு எஜமானன் ஆயிடுவான். வெளியில பார்க்க நல்லா இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ள எப்படி வாழ்வோம்? அடிமையான வாழ்க்கையை வாழ்வோம். அவருடைய சிஸ்டமுக்கு அகெயின்ஸ்டா போகும் பொழுது, அவர் படைச்ச படைப்புக்கு அகெயின்ஸ்டா போகும்போது, கடவுள் ஆண் பெண், மேன் உமன் தான் படைச்சாரு. ஆணும் பெண்ணும் தான் திருமணம் பண்ண சொன்னாரு, பெண்ணும் பெண்ணும் ஆணான்னு சொல்லலை. ஆனால் அப்படி போகும் பொழுது அங்கே இருக்கிற சூசைட் ரேட் அதிகம். அவங்க சொல்லலாம் இது இன்பம்னு, அப்போ ஏன் சூசைட் ரேட் அதிகம்? நார்மலாக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் மென்டல் ஹெல்த் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்படி பண்ணுறவங்களுக்கு டிப்ரெஷன் அதிகம், நோய் அதிகம், ஃபிசிக்கல் நோயும் அதிகம், மனநோயும் அதிகம். ஏன்? அது இன்பம் மாதிரி தெரியலாம், அது கரெக்ட் மாதிரி தெரியலாம், அது உண்மை மாதிரி தெரியலாம், ஆனால் அது நம்மளை ஏமாத்துறது, டிசப்ஷன். அதுதான் பாவம். அதுதான் அந்த அந்த அட்டாக் எங்க தெரியுமா வருது? இங்க வருது. அந்த பொய்யை நம்பும் போது வெளியில பார்க்க நல்லா இருப்போம், ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடிமைத்தனமான வாழ்க்கையாக இருக்கும். ஆனா there is a good news. அங்க ஒரு நற்செய்தி. அதனால்தான் உலகமெங்கும் போய் நற்செய்தி அறிவிங்க சொல்றாரு, துச்செய்தின்னு சொல்லலை. there is a good news. அந்த இளையகுமாரன் இருக்கான்ல, அந்த 2வது மகன், அவன் பண்ணி சாப்பிட்ற, அதுதான் பாவம் செய்யும். பணம் போயிடும், நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும். ஒருவேளை பணம் இருக்கலாம், நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, தூக்கம் இருக்காது. தூங்குனா கனவு கூட கெட்ட கனவு தான் வரும். நிறைய பேர் எனக்கே கெட்ட கெட்ட கனவு வருது. ஏன்னா இந்த எண்ணம் கரப்ட் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் தூக்கமும் டார்மெண்ட்டாக இருக்கும், எல்லாமே போயிடும். ஆனால் அந்த நிலையில்
அந்த ஊதாரி மகன், அந்த கெட்ட குமாரன் என்ன செஞ்சானா, அவனுடைய புத்தி தெளிந்தான். அப்படி என்ன அர்த்தம்? இத்தனை நாளா யாரை நம்பியிருந்தான்? தன்னை நம்பியிருந்தான். இப்போ யாரை நம்பியிருக்கான்? எங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன். அவங்க அப்பா வீட்டுக்கு அவன் திரும்பி வரும்போது அவங்க அப்பா சொன்னாரா, என்ன பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டியா, இப்போ எதுக்கு வந்த கேட்டாரா? நீ போய் திரும்பி வாழு, அப்புறம் அவங்க ஏற்றுக்க சொன்னாரா? அவன் வரும்போது அழுக்கா நாத்தமா எல்லாத்தையும் இழந்து வந்தான். ஆனால் அவங்க அப்பா அவர் அப்படியே ஏற்றுக்கிட்டார். அதுதான் நம்மளுடைய அப்பா, பரலோக அப்பா. நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற நிறைய பிரச்சனைக்கு காரணம் யாரு? நம்ம தான், அவர் இல்லை. அவரா அந்த பையனை தண்டிச்சாரு? இல்லை அவனே போய் அவன் வாழ்க்கையை அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து அவன் பிரச்சனைக்குள்ள போனானா? ஆனா அவன் திரும்பி வரும்போது நீ தப்பு பண்ணேன்னு எதிர்காலத்தை சுத்தி காட்டினாரா அப்பா? அதுதான் நம்மளுடைய அப்பா. உங்களுடைய எதிர்காலத்தை என்ன செய்ய மாட்டாரு, வச்சு உங்களை பழி வாங்க மாட்டாரு, உங்களை தண்டிக்க மாட்டாரு. ஆனா அவர்கிட்ட போகணும். கடவுளுக்கு 2 குணம் இருக்குது. he has 2 character. ஒன்று அன்பு, God is love. God is love. இன்னொன்று God is just God, நீதி உள்ள கடவுள். இது ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கு. இந்த 2 குணமும் அவருடைய குணம். ஒன்று என்னது? கடவுள் அன்பானவர், இன்னொன்று கடவுள் நீதி உள்ளவர். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அந்த உதாரணத்தோட நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு நீதிபதி இருக்கிறாரு, ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. அந்த ஜட்ஜோடைய சொந்த பையன் ஒரு பெரிய கிரைம் பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். அந்த ஜட்ஜ் என்ன செய்வார்? என் பையனை ரொம்ப அன்பு செய்கிறேன், அதனால நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொன்னா என்ன ஆகும்? நீதியே இல்லாம போயிடும். நீதியே. அப்போ அந்த ஜட்ஜ் என்னதான் அவருடைய மகன் அன்பு செஞ்சானோ அவர் என்ன செய்யணும்? தப்புனா தண்டிச்சுதான் ஆகணும். அதே மாதிரிதான் நம்மளுடைய கடவுள் அன்பானவர், ஆனா அதே நேரத்தில் அவர் யாரு? நீதி உள்ளவர். நம்ம எல்லோருமே பாவம் செஞ்சிருக்கோம். இங்க யாராவது பாவம் செஞ்சாம இருந்திருக்கீங்களா? யாராவது பாவம் செய்யலன்னு சொன்னீங்க, நீங்க தான் பெரிய பாவி. எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம். அப்படின்னா எல்லாரும் என்ன செய்யணும்? தண்டனை அனுபவிக்கணும். கடவுள் தண்டிச்சே ஆகணும். அப்படி தண்டிக்கலன்னா அப்போ கடவுள்கிட்ட என்ன இல்லை? ஜஸ்டிஸ் இல்லை, நீதி இல்லை. அதனாலதான் கடவுள் அன்பானவரும் நீதி உள்ளவரும் என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய அன்பும் அவருடைய நீதியும் அவருடைய ஜஸ்டிஸும் அவருடைய லவ்வும் இணைந்த இடம் தான் என்னது? சிலுவை, கிராஸ். அவர் கடவுளா தண்டனை கொடுக்கிறாரு, ஆனா அவர் மனிதராக இறங்கி வரார், தன்னையே தாழ்த்துகிறார். ஏன் தெரியுமா? இந்த பூமி யார் கொடுத்தாரு? மனுஷனுக்குள்ள கொடுத்தாரு. அவர் கடவுளா இந்த உலகத்துக்கு வரல, அவர் மனிதராக தன்னை தாழ்த்தி மனிதராக அந்த தண்டனையை அவர் சுமந்துட்டார். யார் தண்டனைய? உங்க தண்டனைய. ஏன் தண்டனை? உங்க சாபத்தை. ஏன் சாபத்தை? நான் எப்போ கடவுளை ஏற்றுக்கிட்டனோ அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒருவேளை நான் முட்டாளாக இருக்கலாம், நான் அறிவில்லாமல் இருக்கலாம், நான் நோயோடு இருக்கலாம். ஆனால் இந்த அறிவில்லாததை, இந்த நோயை, இந்த பாவத்தை, இந்த சாபத்தை கிறிஸ்து எனக்காக சிலுவையில் சுமந்துட்டார். உங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்ட, உங்களுடைய கடந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்திருந்தாலும் அதை அவர் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில் சுமந்துட்டார். அதனால தான் அந்த 2வது குமாரன் இருக்கான்ல, அவன் வரும்பொழுது அவங்க அப்பா ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி நம்ம அப்பா நம்மளை ஏற்றுக்கிறாரு. ஏன் தெரியுமா? நம்ம பண்ண நல்லதுனால கிடையாது. நாம் விசுவாசிக்கும் போது, எதை விசுவாசிக்கும் பொழுது? கடவுள் அவர் என்ன செஞ்சார்? என் பாவத்தை சுமந்துட்டார், என் பாவங்களை சுமந்துட்டார், என் சாபங்களை சுமந்துட்டார். அவர் என்னை அன்பு செய்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். நான் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஆனால் இங்கே இருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். நிறைய படிக்கணும்னு நான் சொல்லலை, நிறைய கேட்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். இறை வார்த்தையை வாசிக்க ஆரம்பிக்கணும், அதை படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஸ்கூல் போகும்போது புக்கை ரீட் பண்ணுவீங்களா, ஸ்டடி பண்ணுவீங்களா? ரீட் பண்ண பாஸ் ஆகுமா எக்ஸாமில்? முடியாது. அதே மாதிரி இறை வார்த்தையை வாசித்தா பத்தாது, என்ன செய்யணும்? படிக்கணும். அதை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு கேட்குறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனை மாறும். அந்த சிந்தனை மாறும் பொழுது என்னுடைய வாழ்க்கை
மாறும். ஓகே, நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு முடிக்க மனசு வரல, ஆனால் நான் முடிச்சு தான் ஆகணும். ஏன் தெரியுமா நான் வந்து இந்த டைமுக்காக இது பண்ணுறேன். ஐ வாண்ட் யூ டு கெட் வாட் ஐ ஹேவ். நான் எதை பெற்றனோ அதை நீங்கள் பெறணும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு நம்பிக்கை கொடுத்தது இறைவார்த்தை. எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சுன்னா, என் வாழ்க்கை மாறிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமா. நான் முதல்ல சொன்னேன், நான் சின்ன வயசுலேருந்து நான் இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. நான் கேட்குற வார்த்தைகள் எல்லாமே நெகட்டிவாக இருந்தது. உன்னால் முடியாது, பயம், கவலை, இச்சை, ஃபெயிலியர், இதெல்லாம் தான் நான் கேட்டேன். என் சிந்தனையும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நான் எப்போ இறைவார்த்தை கேட்க ஆரம்பிச்சனோ, இறைவார்த்தை மனுஷங்க பேசுகிற மாதிரி பேசலை. காட்ஸ் நேச்சர் என்ன தெரியுமா? இருளை பார்க்குறாரு, ஆனால் இருள் இருக்குன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? ஒளி உண்டாகன்னு சொன்னார். ஆபிரகாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாரு, குழந்தை இல்லைன்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? ஐ ஹவ் மேட் யூ ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன், உன்னை நான் பல நாட்டுக்கு தந்தேன்னு சொல்றாரு. ஒரு குருடன் வராரு, உனக்கு குருடன்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? ஒளி பார்வை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றாரு. ஒரு முடவன் வரா, நீ முடவன் சொல்லலை, எழுந்து நடன்னு சொல்றாரு. உலகம் என்னை முட்டாள்னு சொல்லுது, ஆனால் அவர் என்னை முட்டாள்னு சொல்லலை. என் ஞானத்தை நீ பெற்றிருக்கிற, யூ ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்றாரு. இந்த உலகம் என்ன செய்யுது? உன்னால இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அனைத்தையும் எனக்கு செய்ய முடியும். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த உலகம் சிஸ்டம் வேற, கடவுளுடைய சிஸ்டம் வேற. இந்த உலகத்தில் இருக்கிற வார்த்தை கேட்கும்போது எனக்கு நெகட்டிவான திங்கிங்கும் ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ் தான். ஆனால் நான் இறை வார்த்தை கேட்கும் பொழுது நான் என்னை எப்படி பார்க்க ஆரம்பித்தேன்னா, உலகம் என்னை எப்படி பார்க்குதோ அப்படி பார்க்காம கடவுள் என்னை எப்படி பார்க்குறாரோ அப்படி பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, அப்படி என்னோடய சிந்தனை மாறும் பொழுது, என்னுடைய கற்பனை மாறும் பொழுது, என்னுடைய வார்த்தை மாறும் பொழுது என்னத்தமாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எனக்காக வச்சிருக்க திட்டத்தை என்னுடைய இருதயத்தில் விருப்பமாக வைக்க ஆரம்பித்தார். தட்ஸ் ஹவ் ஐ பிகன் டு டிஸ்கவர் காட்ஸ் பிளான். அவர் எனக்காக எனக்காக எழுதியிருக்காரு அவர் புஸ்தகத்தில். அது இந்த மைண்ட் வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னா அவருடைய திட்டத்தை என்ன செய்ய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இந்த இறைவார்த்தை தினமும் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, அது தினமும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதை தினமும் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அவர் எதெல்லாம் அவர் புத்தகத்தில் என்னை பற்றி உங்களை பற்றி எழுதியிருக்கிறாரோ அது உங்களுடைய இருதயத்தில் என்னவா வரும்? விருப்பமாக வரும், டிசைராக. அதனால தான் வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தை என் பாதைக்கு எப்படி இருக்கா? விளக்கா இருக்குதான். என்னுடைய பாதைக்கு, என்னுடைய கால்களுக்கு விளக்காகவும் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லேம்ப் இருக்குல்ல, அந்த லேம்ப் வந்து நான் இப்போ நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடி தான் காட்டும் வெளிச்சம், அடுத்த அடியை காட்டாது, அதுக்கு அடுத்த அடியை காட்டாது, இந்த ஹோல் ஜேர்னியும் காட்டாது. அந்த மாதிரி தான் இறைவார்த்தையும். இறைவார்த்தையை கேட்க கேட்க படிக்க படிக்க கடவுள் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டுவார். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு என்ன தெரியுமா? அவங்கள பற்றி என்ன எழுதிருக்காரோ அது நீங்கள் ஒரு ஸ்டெப் வைக்கணும், வச்சாதான் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்போ உங்கள் எல்லாருக்காகவும் காட் ஹேஸ் அ பிளான். சாதாரண திட்டம் கிடையாது. இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் சாதாரண திட்டம் கிடையாது. நம்ம எல்லோருக்கும் கடவுள் வச்சிருக்க திட்டம் சூப்பர் நேச்சுரல் திட்டம். மோசைக்கு ஒரு திட்டம் வச்சார். என்ன தெரியுமா? இஸ்ரேல் நாட்டு மக்களை எகிப்திலிருந்து வெளில கொண்டு வருது, செங்கடலில் பெருக்கிறது. யோசேப்புக்கு ஒரு திட்டம் வச்சார். என்ன தெரியுமா? பட்னி காலத்திலையும் உணவு அளிக்கிறது. தாவீதுக்கு ஒரு திட்டம் வைத்தார், கோலியாத்தை வீழ்த்துறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒவ்வொருவரோட திட்டமும் எப்படின்னு தெரியுமா? சூப்பர் நேச்சுரலாக இருந்தது. அந்த மாதிரி தான் உங்கள் எல்லோருக்கும் God has a plan and that is a super natural plan. ஆனால் அந்த பிளானை சும்மா தெரிஞ்சுக்க முடியாது, அதுவாக வராது. எப்போ நீங்கள் இறைவார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிறீங்களோ கேட்குறீங்களோ அப்போ God will put his desire in your heart. அந்த வார்த்தையை கேட்கலன்னா வேற ஏதோ வார்த்தை கேட்குறீங்க. அந்த வேற ஏதோ வார்த்தை என்ன கொடுக்கும்? டிப்ரெஷன் கொடுக்கும், ஃபியர் கொடுக்கும், வரி கொடுக்கும். லெட்ஸ் ஸ்டாண்ட் அப். 2 minutes கண்களை மூடுங்க. உங்களோட இருதயத்திலிருந்து நீங்கள் கடவுளோட பேசுங்க. ஃப்ரம் யோர் ஹார்ட் டெல் ஹிம், கடவுள் ஒருத்தர் உண்மைன்னு எனக்கு தெரியல. எப்படி இந்த சகோதரி சொன்னாங்களோ அவங்களுக்கு கடவுள் உண்மைன்னு தெரியலையோ அதே மாதிரி தான் நானும். ஆண்டவரே, நீங்கள் உண்மைன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க. நான் முட்டாள், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் அன்பு செய்யலை, என் குடும்பத்தில் அன்பு இல்லை, எங்கள் அம்மா அன்பு செய்யலை, எங்கள் அப்பா அன்பு செய்யலை, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லை, நிறைய பொய்களை நான் நம்புகிறேன்.
ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரியும், என்னை படைத்தவர் எனக்காக சிலுவையில் எனக்காக மரித்தார். என்னை படைச்சவர் எங்களோட அம்மாவுடைய கருவில் உருவாறதுக்கு முன்னாடி என்னை பார்த்தார். அவர் எனக்காக ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அவர் எனக்காக ஒரு எதிர்காலம் வச்சிருக்காரு. சொல்லுங்க, ஐ வாண்ட் டு டிஸ்கவர் திஸ் பர்பஸ். ஆண்டவரே, நீங்க எனக்கு வச்சிருக்க திட்டத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். உங்களுடைய குரல் நான் கேட்க விரும்புகிறேன். உங்களோட வார்த்தை சொல்லுது, என்னுடைய ஆடு என்னுடைய குரலை கேட்கும் சொல்லுது. ஆண்டவரே, உங்களுடைய குரலை நான் கேட்கணும், என்னோடு பேசுங்க. என்னோடு பேசுவதற்காக நன்றி இயேசுவே. என்னோட எதிர்காலத்தை எனக்கு காட்டுறதுக்காக நன்றி இயேசுவே. எனக்காக வச்சிருக்க திட்டங்களை எனக்காக வெளிப்படுத்துறதுக்காக நன்றி இயேசுவே. இந்த வார்த்தையை நான் கற்றுக்கிறதுக்கான அந்த டீச்சர்ஸா, ஆவிக்குரிய டீச்சர்ஸா, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் கைடு என்னுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னிலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. எப்படி அந்த ஊதாரி மகன் உடைய வாழ்க்கை மாறிச்சோ, எப்போ அவன் புத்தி தெளிஞ்சதோ, எப்போ அவங்க அப்பா கிட்ட அவன் வந்து மனம் திரும்பி வந்தானோ, அவங்க அப்பா அவனை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, அவன் கடந்த காலத்தை பற்றி அவர் நினைக்காம அதை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரோ, அதே மாதிரி இன்று உங்க அப்பா ஏற்றுக்கிட்டார். உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. ஆண்டவர் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம்.